ஓணம் பண்டிகை, மிலாது நபி உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு 2470 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விடுமுறை தினங்கள் மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 710 பேருந்துகளும் நாளை 405 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து இன்றும் நாளையும் 105 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து இன்று 25 பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. அதேபோல் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய ஊர்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்றவர்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்ப ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமை 875 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ள போக்குவரத்து துறை, சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க 41,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளநிலை உதவியாளரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த புகாரில் நகரமன்ற தலைவரின் கணவர், நகரமன்ற உறுப்பினர் 2 உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன் பணியாற்றி வருகிறார். 20வது வார்டில் நடைபெற்ற பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பாக வார்டு கவுன்சிலரான திமுகவைச் சேர்ந்த ரம்யா முனியப்பனை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் முனியப்பன் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டியதாக நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் ரம்யா புகார் கூறியுள்ளார். இதனால் முனியப்பனை வரவழைத்த ரவிச்சந்திரன் அவரை வற்புறுத்தி கவுன்சிலர் ரம்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் குறித்து அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் சார்பில் நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திண்டிவனம் காவல் நிலையத்தில் நகர்மன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர்கள் ரம்யா, பிர்லா செல்வம், மரூர் ராஜா, காமராஜ் ஆகிய 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியைக்கு மாணவர்கள் கை கால்களை அமுக்கிவிடும் வீடியோ வெளியான நிலையில் தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அரூர் அருகே உள்ள மாவேரிப்பட்டி கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியை கலைவாணி என்பவர் மேசையின் மீது படுத்துக்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளை கை கால்களை அமுக்கிவிடச் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அரூர் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார், வட்டார கல்வி அலுவலர் மாதமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தலைமை ஆசிரியை கலைவாணி வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து அரூர் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். மனைவிக்கு அதிக சொத்துக்களும் வருமானமும் இருக்கும் பட்சத்தில் ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மருத்துவ தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் மனைவி மற்றும் மகனுக்கு மாதம் 30,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க அவரது கணவரான மருத்துவருக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மருத்துவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி PV பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மகன் நீட் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருப்பதால் அவரது படிப்புக்கான செலவுக்காக 2,77,000 ரூபாய் பணத்தை ஜீவனாம்சமாக தர மனுதாரர் ஒப்புதல் அளித்தார். அதே நேரத்தில் மனைவிக்கு அதிக அளவில் அசையா சொத்துக்களும் வருமானமும் உள்ளதுடன் அவர் ஒரு ஸ்கேன் சென்டரை நடத்தி வருவதாக குறிப்பிட்டு அதற்கான சான்றுகளும் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை பதிவு செய்த நீதிபதி மனைவிக்கு அதிக சொத்துக்களும் வருமானமும் இருக்கும் பட்சத்தில் ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என கோரி ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே நேரத்தில் மகனுக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்ற உத்தரவில் இந்த நீதிமன்றம் தலையிடவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை களை கட்டியது. மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு செண்டை மேளம் முழங்க உற்சாக நடனமாடினர்.
திருவாதிரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் மாவேலியோட ஒரு என்ட்ரி இருந்தேன். அது இல்லாமல் நாங்கள் காலையிலேயே பெரிய பூக்கோலம், கேரளாவில் அது அத்தப்பூக்கோலம்னு சொல்லுவாங்க, இங்கே கோலம் பூ வச்சு நிறையா கோலம் போட்டேன். அது எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன். நாங்கள் எல்லாம் திருவாதிரை ஆடிட்டேன். எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வச்சு திருவாதிரை ஓணம் நாங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது அந்த மாதிரி இங்கே இருந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திருவாதிரை களி நடனமாடி மாணவிகள் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். ஆடி மாசம் முடிச்சு ஆவணி மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஆல் ஃபார்மர்ஸ் கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன் இது. அப்ப இது வந்து இப்போ எல்லா நாட்டிலும் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் திருவிழாவை மாணவ மாணவிகள், கேரள மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான அமமுகவின் நிலைப்பாடு குறித்து டிசம்பரில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அம்மாவின் கூட்டணிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்துள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம். துரோகத்தின் மொத்த உருவமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களின் எண்ணத்தை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் தினகரன் குற்றம் சாட்டினார். அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு நிலையில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் அகங்கார ஆணவ பேச்சு முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் தினகரன் தெரிவித்தார். விசிகாவை திமுக மெல்ல மெல்ல விழுங்கிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மேலமாசி வீதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின அதிகாரியை திமுக பெண் கவுன்சிலர் காலில் விடச் செய்ததாகவும், பட்டியலின மக்களை அவமதிக்கும் கட்சி திமுக என்றும் விமர்சித்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிகாவின் கொடிக்கம்பங்களை மதுரையில் நடவிடாமல் திமுக அரசு தடுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திமுக கூட்டணியை நாங்கள் உடைக்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்கள் உடைக்க பார்க்கலப்பா. நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக உஷாரா இருந்தா சரி. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இதுவரை பேசவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். வரக்கூடிய 5ஆம் தேதி தான் ஏற்பாடு செய்திருக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க அதிமுக நிர்வாகிகள் யாரையும் அழைக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படக்கூடிய செங்கோட்டையன் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அப்போது தன்னுடைய நிலைப்பாடு குறித்து பேச உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் 5ஆம் தேதி தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிக்க உள்ளதாக கூறினார். என்னுடைய கருத்துக்களை தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போற அவ்வளவுதான். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது 10,000 பேர் கூட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தாம் யாரையும் அழைக்கவில்லை என்று செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். எவ்வளவு பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க. அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வானோடு சொல்ல. இந்நிலையில் திருப்பூரில் செய்தியாளர்களுடன் பேசிய செங்கோட்டையன் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை தாம் சந்திக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் சாரை பாத்தீங்களா? இல்ல நீங்க கட்சி மாறதாகவும் சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். திமுகவை மட்டும் எதிர்கொண்டு அதிமுக மற்றும் காங்கிரஸை புனிதப்படுத்துவதாக தாவேகா தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி சீமான் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நாய்களை முழுமையாக அழித்தால் எலிகள் பெருகும் என்றும் அதன் மூலம் பிளேக் நோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நாய்களை முற்றிலும் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். இதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும்.
பாஜகவும் திமுகவும் எதிரி என்றால் காங்கிரஸ் அதிமுகவை விஜய் புனிதப்படுத்துகிறாரா என சீமான் கேள்வி எழுப்பினார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத திமுகவை விமர்சனம் செய்யும் தாவேகா அந்த சம்பவத்தை அரங்கேற்றிய அதிமுகவை பற்றி பேசாதது ஏன் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவலுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பொதுமக்கள் மத்தியில் தங்கள் கட்சி அடைந்து வரும் எழுச்சியை மடமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பாக தாவேக பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என்றும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி தொடர்பாக புதுச்சேரியில் யாருடனும் தாவேக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ள அவர், புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்களின் விவரங்களை விஜய் விரைவில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நிலைப்பாடு குறித்து விஜயின் முடிவே இறுதியானது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள ஆனந்த், மக்களை குழப்பும் நோக்கில் தாவேக தொடர்பாக யூகத்தின் அடிப்படையில் தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டியில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள், வட மாநிலங்களை புரட்டி போட்ட வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால், சுண்டல், பன்னீர், ரொட்டி, இந்திய பிரெட்டுகள் ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம், பென்சில், மேப்பிற்கு இதுவரை விதிக்கப்பட்ட 12 விழுக்காடு வரியும், அழிப்பானுக்கு விதிக்கப்பட்ட 5 விழுக்காடு வரியும் ரத்து செய்யப்படுகிறது. தனிநபர் ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, 33 உயிர்காக்கும் மருந்துகள், புற்றுநோய் மற்றும் அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் விலக்களிக்கப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தேங்காய் எண்ணெய், சோப், ஷாம்பூ, பர்பஸை, டூத் பிரஷ், ஷேவிங் கிரீம் மீதான 18 விழுக்காடு ஜிஎஸ்டி 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய், பாலாடை கட்டிகள் மீதான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக மாற்றப்பட்டுள்ளது. மிதிவண்டி, மேசை, நாற்காலி, சர்க்கரை, காஃபி, சாக்லேட், பிஸ்கட், உலர் பழங்கள் மீதான வரியும் 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலையும் குறைய உள்ளன. மார்பிள், பார்வையை சரி செய்யும் கண்ணாடிகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான சாதனங்கள், சமையல் பாத்திரங்கள், மருத்துவ கருவிகள் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி பல்வேறு விதமாக இருந்த நிலையில் அவையும் 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளன. ஏசி 32 அங்குலத்திற்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகள், மானிட்டர்கள், ப்ரொஜெக்டர்கள் மீதான வரி 28 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. 1200 சிசி திறனுக்கு மிகாத பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி கார்கள், 1500 சிசி திறனுக்கு மிகாத டீசல் கார்களின் விலையும் 18 விழுக்காடாக மாற்றப்பட்ட ஜிஎஸ்டியால் குறைய உள்ளது. 350 சிசி மற்றும் அதற்கு குறைந்த திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள், பேருந்து, மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், 3 சக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்டவையும் 28 விழுக்காட்டு வரியிலிருந்து 18 விழுக்காடு வரிக்கு மாற்றப்பட்டுள்ளன. சிமெண்ட் மீதான ஜிஎஸ்டியும் 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலையும் விரைவில் குறைகிறது. அதே நேரம் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான ஜிஎஸ்டி வரி 3 விழுக்காடாகவும், நகை செய்வதன் மீதான வரி 5 விழுக்காடாகவும் நீடிக்கும் நிலையில் அது மாற்றப்படவில்லை. 5 மற்றும் 12 விழுக்காடு என 2 ஜிஎஸ்டி அடுக்குகளே இனி அமலில் இருக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ள அதே நேரம் சில பொருட்களுக்கு 40 விழுக்காடு சிறப்பு வரி விதிக்கப்பட்டுள்ளது. பான் மசாலா, சிகரெட், குட்கா ஆகியவை இந்த வரி விதிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளன. மெல்லக்கூடிய புகையிலை, சர்தா, பீடி மீதும் 40 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. 1200 சிசி திறனுக்கும் மேலான பெட்ரோல் கார்கள், 1500 சிசிக்கும் மேலான டீசல் கார்கள் மீதும் 40 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் பயன்பாட்டிற்கான விமானங்கள், ஹெலிகாப்டர், சொகுசு படகுகளும் இந்த சிறப்பு வரியிலிருந்து தப்பவில்லை. 350 சிசிக்கு மேலான திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மீதும் இனி 40 விழுக்காடு வரி விதிக்கப்படும். குளிர்பானங்களும் இந்த வரி வரம்பில் வருவதால் அதன் விலையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி நீர் பாய்வதால் டெல்லி, அதன் கரையோரம் வசிக்கும் மக்கள் மிகுந்த தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். யமுனை நதியில் இதுவரை இல்லாத அளவாக 208 மீட்டரை தாண்டி வாசுதேவ்காட் பகுதியைச் சுற்றிலும் நீர் சூழ்ந்துள்ளது. யமுனா பஜாரை வெள்ளம் மூழ்கடித்த நிலையில் அங்கிருந்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். இதேபோன்று மோனாஸ்ட்ரி மார்க்கெட் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. பதர்பூர் காதர் பகுதியில் வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் கழுத்து வரை தேங்கிய நீரிலிருந்து குழந்தை ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. டெல்லியில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
தொடர் கனமழையால் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. செனாப் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆக்னூர் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. அங்குள்ள மக்களை ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். அனந்த்நாக் பகுதியிலும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையால் சாலைகளில் இருந்து பாறை உருண்டு விழுந்த நிலையில் பட்டோடி கிஸ்துவார் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் உத்தம்பூர் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோன்று கனமழை காரணமாக தாவி, செனாப் நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கோயில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. படைபலத்தை உலகுக்கு பறைசாற்றிய சீனா, கலிபோர்னியா காட்டுத்தீ உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். சீனாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் சீனாவிடம் ஜப்பான் சரணடைந்ததன் 80ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பெய்ஜிங்கில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங், ஒருவரை ஒருவர் சமமாக நடத்துவதன் மூலமே போர்கள் ஏற்படாது என்றார். 人类命运休戚与共，各个国家、各个民族只有平等相待、和睦相处、守望相助，才能维护共同安全，消弭战争根源。 சீனாவின் இந்த வெற்றி கொண்டாட்ட விழாவில் 26 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் முதன்முறையாக பொதுவெளியில் ஒன்றாக தோன்றினர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு விழாவையொட்டி சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. சீனாவின் 13 பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்ற இந்த அணிவகுப்பு சுமார் 70 நிமிடங்கள் நடைபெற்றது. எண்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் 26 ஹெலிகாப்டர்கள் 80 என்ற எண் வடிவில் பறந்தன. ஜப்பானை வெற்றி கொண்டதன் நினைவாக 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு 2வது முறையாக சீனா வெற்றி பேரணியை நடத்தியுள்ளது. இந்த வெற்றி தின பேரணியில் ஆட்டோமொபைல், கப்பல் உற்பத்தி துறைகளைச் சேர்ந்த 50,000 பேர் கலந்து கொண்டனர். சீனாவின் அதிநவீன ஆயுதங்கள் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. ஜப்பானுக்கு எதிரான போரின் வெற்றி கொண்டாட்ட பேரணி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இதில் இடம்பெற்ற 100க்கும் மேற்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் தான் தற்போது உலகின் பேசுபொருளாக மாறியுள்ளன. ஒலியின் வேகத்தை விட மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் சீனாவின் வலிமையை பறைசாற்றின. நீருக்கு அடியில் செல்லும் 60 அடி நீள பிரம்மாண்ட ஆளில்லா ட்ரோனும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இவை எல்லாவற்றையும் விட 4 கால் ஓநாய் ரோபோக்கள் மிகுந்த கவனம் பெற்றன. போரின் முன்களத்தில் பணியாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஓநாய் ரோபோக்கள் வெடிபொருட்களையும் எடுத்துச் செல்லும் வல்லமை கொண்டவை. இது தற்போதைய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு மூலம் செயல்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மின்னல் தாக்கியதில் பிடித்த காட்டுத்தீ பற்றி எரிந்தது. கலிபோர்னியாவின் வடக்கில் உள்ள டுவோலோமி என்ற பகுதியில் மின்னல் தாக்கி காட்டுத்தீ பிடித்தது. காற்றின் வேகத்தால் மளமளவென பரவிய காட்டுத்தீ சுமார் 1800 ஏக்கரில் எரிந்தது. இதையடுத்து விமானம் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 100 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். காட்டுத்தீ காரணமாக சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து யோஸ்மைட் தேசிய பூங்காவிற்கு செல்லும் வழித்தடமும் மூடப்பட்டது. திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயின் மூவிஸின்
சிஇஓவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படத்தின் தமிழ்நாடு விநியோக உரிமையை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியுள்ளது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் புதிய போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் ரெட் ஜெயண்ட் மூவி சார்பில் இன்பநிதி படத்தை வெளியிடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இன்பநிதி சிஇஓவாக நியமிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இன்பநிதியின் புதிய பயணம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துவதாக இட்லி கடை படத்தின் கதாநாயகனாக தனுஷ் படத்தின் போஸ்டரை வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். இதேபோல பல்வேறு தரப்பினரும் இன்பநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.